சார் வந்து டைரக்டரா, நடிகரா, ரைட்டரா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு சிறந்த பாடகருங்கிறது கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ஸோ இப்போ அந்த பாட்டு வந்து எங்களுக்காக கொஞ்சம் பாடுனீங்கன்னா நாங்கள்லாம் கேட்போம்ல. உங்களுக்கு இப்படி ஒரு மதியான பசி நேரம், யாராவது சுகர் இருக்க தெரியல, சீக்கிரம் முடியாது, மாத்திரை சாப்பிட்டு வீட்டுக்கு போகணும். நான் டப்பிங் தேட்டருக்கு போனேன்னா ஒரு ஷார்ட் முடிஞ்ச உடனே பாட்டு பாடுவேன். சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் ரெண்டும் பார்வையில்லை அப்படின்னு பாடுவேன். அங்கே இன்ஜினியரு, சார் அடுத்து போலாமா சார் அப்படின்பாரு. ஓகே அப்படின்பேன். அப்புறம் இடையில நாதங்கள் தானா நம் காதல் இல்லை சங்கீத என்ன பாட விட மாட்டேன். அதாவது எனக்கு என்னென்ன அழகா பாடுறீங்களே, நம்ம படத்தில் ஒரு பாட்டை பாடுறீங்களா அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு ஆதங்கத்தில் இருப்பேன். ஆனால் அந்த சம்பவம் நடக்காது. ஆனால் உள்ளே என்ன பேசுகிறாங்கன்னு நான் கேட்கணும், எனக்கு ஆசை. அதனால என் டச்சப்பை ஒரு நாள் கொண்டு போய் இறக்கி இன்ஜினியர் ரூமில் நான் பாடுவேன், அவங்க என்ன பேசுகிறான்னு மட்டும் சொல்லு. சரின்ட்டு போயிட்டாள். உனக்கு நான் 500 ரூபா தரேன், கரெக்டாக சொல்லிடணும். இப்போ உட்காந்தேன். சங்கீத ஜாதி முல்லை அண்ணே போலாம்னே, ரெடினே. ஓகே, எல்லாம் முடிஞ்சு. நானும் 8 தடவை 10 தடவை பண்ணேன். பாட்டை பற்றி பாராட்ட இல்லை. இறங்கினா கார் எடுத்தான் போனோம். டேய் எப்படி இருந்துச்சு டப்பிங்? சூப்பர்ண்ணே, நல்லா இருந்துச்சு, நல்லா எனர்ஜியாக இருந்துச்சு. அது இருக்கட்டும்டா, நான் பாட்டு பாடலாங்க என்ன நடந்துச்சுன்னு. பாட்டு பாடலையான்னு இன்ஜினியர் என்ன சொன்னார்? ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னாரு. ஆரம்பிச்சிட்டாரா லூசுவாங்க. டேரக்டர் என்னடா சொன்னார்? என்ன சீக்கிரம் பாங்கண்ணே, அவரை விட்டேன்னு அதை பாடிக்கிட்டே இருப்பார். டேரக்டர் சொன்னாரா? இல்லை சொல்ல மாட்டாரா? இல்லை சார், அசோசியேட்டு. ஐயோ அப்பா, இதில் பன்முகத்தன்மையில் பாட்டு போறையா? இது யாரா சொன்னது? அசிஸ்டன்ட் டைரக்டரு. சரி நீ இறங்கிப்போ அண்ணன், அப்புறம் பார்க்கலாம். அவனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தேன். இல்லை 500 ரூபா சார். டேய் இது யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு தான் 500 ரூபா. இப்போ ஒரு மலைன்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு, இமான் சார் மியூசிக்கில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அது பாட்டு கேட்டேன்னா, பாட்டை கேட்டு சூப்பருங்க, பிச்சுட்டீங்க, இதில் நீங்களே ஆடி பாடுறீங்களாங்கன்னாங்க. ஆமாம் ஆடி பாடுறேன். என்னங்க அவர் மியூசிக் வரைக்கும் பாடிட்டீங்க, அடுத்த ஸ்டெப்பு தான் அப்படின்னாப்ல அப்படின்னு சொல்லிட்டு போகையில் டப்புன்னு கையை பிடிச்சி, தலைவா போய் சொன்னேன், இந்த பாட்டை ஆத்தங்குடி இளையராஜா பாடியிருக்காரு, என்னைய மாதிரியே பாடியிருக்காரு. இது ஏன்னு சொன்னீங்க? நீங்கள் வெளியே போய் உண்மை தெரிஞ்சா நின்ன கேவலமாக நினைப்பீங்கல்ல. ஒரு அரை மணி நேரமாவது என்னை பாடாகனா நீங்கள் பார்க்கணும்ல. அப்படிதான் இருப்போம். அதே மாதிரி அந்த பாட்டுக்கு ரசிக்கிறேன்னு சொல்லி பிரகதிஷ்ட பிறகு நைட்டு ரூமில் உட்காந்துருக்குறேன். அண்ணே இருங்க, இவர் ஒரு பாட்டு பாடினார். ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓவாமல் இசைக்கின்றது. எப்படி பாட்டுன்னு? சரி, இந்த பாட்டை எஸ்பிபி பாடல் கொடுத்துருக்காரு. ரஜினி சார் படம் இல்லை, ரஜினி சார் படம். எப்படி இருக்குண்ணா? ஆமாம், இது என்னென்ன, இதை நம்ம ஊரில், நான் அடிமேல், நம்ம ஊரில் கராட்டாக்காரங்க எப்படி பாடுவாங்கன்னு. என்ன பாடுவாங்க? ஒரு என்ன பாட்டியா? சரியா? சரி, ஒயின்சாப்பில் இருக்கிறவங்க எப்படி போடுவாங்க? கடை போனேன் பொண்டாட்டிட்டு பொண்ணு எங்கடா இருக்கா? மாணவனை வழக்கத்தை கொண்டு அடிக்கிறேன் நான். பொண்டாட்டி சரி போயிட்டான். காலையில் பாத்ரூமில் உட்காந்துருக்கான், வெஸ்டர்ன் டாய்லெட்டில். ஏங்க சீக்கிரம் அங்க ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, பிள்ளைய கொண்டு போகணும், எவ்வளவு நேரம் புரியாது. பாசங்கள் இப்படியே உட்காந்து செட்டில் பேசிக்கிட்டே இருந்தா அந்த முத்துக்குமார் எப்படி அயலி சீரியஸா இவ்வளவு சீரியஸா எடுப்பாரு. அவர் போகையில ஐயோ சீரியஸான சீன், இதுல சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே
ஐயோ இந்த ஊரே படிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த பிள்ளைய எப்படி படிக்க வைக்கிறது, ஐயோ ஸ்டெதஸ்கோப் இங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே, பிரிச்சு உட்கார வச்சிடலாம்னா பிரிக்க மாட்டாங்க, பிரிச்சாலும் 10 நிமிஷத்துல அங்கிட்டு கேரவன் பின்னாடி பிரிச்சாலும் பாசாங்களும் புரியாது. இது எல்லாமே ஒரு நல்ல டீமா ஒரு சந்தோஷமா இருந்தது. இந்த வெற்றியெல்லாம் அவங்களோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை மேலும் ஏதாவது வாய்ப்பு இருக்கும்போது உங்களோட 2 வரிகள் நிறைய நிறைய கண்டமிட்டு கண்டம் இதை பற்றி பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அயலிங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்கன்னா அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து நான் சின்ன வயசுல எங்கள் அப்பா இல்லை, 4வதுலேயே 3வதுலேயே எங்கள் அப்பா இறந்துட்டார். உடனே நான் இன்ஜினியர் ஆகி காட்டுவேன் பாரு அப்படின்ச்சு. எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணனை எம்எஸ்சி அக்ரி படிக்க வச்சுச்சு, என்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சுச்சு. எங்கள் தம்பியை வந்து எம்காம் வரைக்கும் படிக்க வச்சுச்சு. உங்களை பச்சை மையில் கையெழுத்து போடாமல் நான் விட மாட்டேன்டா, நான் படிப்பேன்டான்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு. எங்கள் அம்மா நகை போட்டு நான் பார்த்ததில்லை, எங்கள் அம்மா தோடு போட்டு நான் பார்த்ததில்லை, எங்கள் அம்மா தங்கம் மேலே போட்டு நான் பார்த்ததில்லை. நான் ஒரு தடவையும் காலேஜ் போயிட்டு வரையில் இருக்கிற அண்டாவில் 4 அண்டா 3 அண்டா காணாம போயிருக்கும். கண்டினியூஸாக 4 மாதமெல்லாம் இபி பில் கட்டாமலாம் நான் படிச்சிருக்கேன். ஸோ ஒரு பெண் படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆண் ஒரு பெண் படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பெண் அடுத்தவங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறதா இருக்கட்டும், அது நல்ல எண்ணம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். இந்த பாட்டு கதையை என்கிட்ட ஒரு பேட்டியில சொன்னாரு. என்கிட்ட சொன்ன விஷயத்த எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த மேடையை பயன்படுத்திக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி சார். கேட்ட ஆண்ட்ரோஸ் ஊருக்கு கிளம்புற முடிஞ்சு அவன் அங்கே வாவன். இது ஜி5வா, இது ஹாட் ஸ்டாரா, எழுதி காட்டியா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கடுமையான உழைப்பு. ஆமாம், ரொம்ப கடுமையான உழைப்பு. பிரதீஷ் அவர்கள்லாம் வந்து இது வந்து அப்போ இருந்து இப்போ இருந்துன்னு அந்த கதையோடு சேர்ந்து பயணித்து எடுத்திருக்காங்க. நம்ம தம்பி லிங்கா, நான் விஜய் சேதுபதி சாரோட படம் நடிக்கும்போதே 2-3 படங்கள் இதெல்லாம் பண்ணது. அப்புறமேலு எல்லா பேரும் காயத்ரியாக இருக்கட்டும், இங்கே வராத மெலடியாக இருக்கட்டும், தாராவாக இருக்கட்டும், அப்புறம் இந்த விஜய் மேடமோட பொண்ணாக இருக்கட்டும், எல்லாருமே இது ஒரு ஃபிலிம், ஒரு ஓடிடி அந்த ஜி5 அப்படிங்கிற மாதிரியே தெரியாமல், பட் இந்த இதை நம்மளுக்கு ரொம்ப அழகாக, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக, எல்லாத்துக்கும் மன நிறைவோடு தான். இந்த ஒரு ஷூட்டிங் போனால் ஜூஸ் கேட்கலாமா, இந்த ஷூட்டிங் போனால் கேரவன் கேட்கலாமா, இல்லை இது ஷூட் பண்ணி மாதிரி ஒரு 3 கேமரா 4 கேமராலாம் வச்சு பெரிய டீமை வச்சு ஒரு அழகான ஒரு நன்றியை சொல்லியிருக்காங்க. அப்போ கூட நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லிடலாம்னோன்னு அதை எடுத்தாச்சு. இதை திருப்பி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆள் இருக்கார்ல, அந்த ஆளை கூப்பிடுங்க, அவரை கடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு பிரதீஷ்ட சொன்னேன். லிங்காட்ட சொன்னேன். பிரதீஷ்ட சொன்னேன். அதை பக்கத்தில் இருக்க லிங்கா கேட்டார், என்னென்ன இருங்க, இந்த அவர் தாங்க கரெக்ஷனுக்கு இருக்கார், அவரை கூப்பிடுங்க அப்படின்னு. அப்படின்னே அங்கேருந்து விவேக் வந்துகிட்டே இருந்தார். டப்புன்னு லிங்கா என் கையை பிடிச்சி, அண்ணே நீங்கள் ஒரு மேட்ரு ஒன்று சொன்னீங்கல்ல, இது வட்ட சொல்லித்தானே அதை ஓகே பண்ணணும். அப்படியா, அவர் தான் இவரா? ஆமாண்ணே, அவர் என்னென்ன செய்ய போறீங்க? இல்லை வையலாமல் வந்து என்ன பேசாமண்ணே அப்படி பக்கத்தில் வந்தார். தலைவா, டேரக்டரே தப்புனாலும் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. கரெக்டாக இருக்கணும் தலைவா, நீங்கள் அதை பார்த்துக்கங்க அப்படின்னாரு. சரிண்ணே. அப்புறம் இவர் சொன்னார், அது எப்படின்னு இங்கே ஒரு மானத்தை உட்காந்துருந்தேன் சும்மாதியாய் அது மாதிரி இருந்துச்சு. இதில் ஒரு 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 சின்ன டயலாக்கை கூட நம்ம சொன்னோம்னா அதை டைரக்டருக்கு கேட்க மாட்டார். ஏன்னா இல்லை இதெல்லாம் வேணாம், இதுலேருந்து மாறி வந்திருக்கும் பாரு. அப்போ நம்ம என்ன சொல்கிறது, டிஆர்எஸ் இங்கே வாங்க, பிரதேஷ் இங்கே வாங்க, லிங்கா இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறது, கக்குன்னு சிரிக்கிறது. அப்படியே நேராக போய் ராம்ஜி சார் பின்னாடி இருந்துக்கிட்டு அதை சொல்கிறது, என்ன சிரிச்சிங்கன்னு அவர் கேட்பார். அவருக்கு சரி இது நல்லா இருக்கேன், வாங்க ரெடி டேக், நீங்கள் முன்னாடி வாங்கின. ஆக ஒரு விஷயத்தை போடணும்னா அப்படியே அடித்து வரணும். அடித்து வந்து அதை வேணும்னு சொன்னதை எடுக்க வச்சு போட்டாங்களேன்னு முத்துக்குமார் அப்படியே பாப்பாப்புல, இது எப்படி எடுக்க வச்சாங்க. சரி அப்போ எடிட்டர்கிட்ட சொல்லி தூக்கிடுவாங்க போலன்னு நினச்சோம்னாலும் டப்பிங் வந்திருக்கேன், தப்பிச்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் நமக்கு எல்லாமே வந்துருச்சு அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு.
டிஆர்எஸ் செல்லவி டிஎஸ் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த நடிச்ச அத்தனை பார்த்தீங்க ஒரு 10 வருஷம் சினிமாவில் மறக்கவே மாட்டாங்க, 10 நாளில் மறந்துடுவாங்க. இருங்க, ராசியான டீம் நல்லதா, நான் அறச்சொல் சொல்லலை. இது வந்து இதை தாண்டி வேற வேற ஒரு 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 ஏரியாவில் இந்த மாதிரி நிறையா படங்கள் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பில்லர் போட்டது முத்துக்குமார் தான். அவர் சொன்ன மாதிரி, லிங்கா சொன்ன மாதிரி, இது வந்து மாறி இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான எழுச்சியான ஒரு விஷயத்தை யாருமே தொடாமே போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களே, இதெல்லாம் சக்ஸஸாக கொண்டாடுறாங்களே அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் தான் நிறையா பேருக்கு கதவை திறந்து விட்டு போங்க அந்த இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு வாட்டர் டேங்கை ஒரு செப்டி டேங்கை க்ளீன் பண்ணையில் உள்ள ஒரு எலும்பு கூடு கிடந்துச்சு அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தா அதில் 8 எபிசோடு எடுக்கலாம். அந்த எலும்பு கூடு என்னன்னு, ஒரு ஏரியாவில் வண்டி போச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேரையும் காணா, காரில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கார் உள்ள லாக்கு தான் இருக்குது, காரை விட்டு அவங்க எங்கேயுமே போகல அப்படின்னு எடுத்தோம்னா 12 சீரியல் எடுக்கலாம். பேசிக்கிட்டே போகலாம். ஒரு தினத்தந்தி பாப்பா படித்தோம்னா ஒருத்தன் முந்தானெல்லாம் அழகாக காதலிச்ச பிள்ளைய வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே 1 மாதம் வச்சுருந்தானா, ஃப்ரிட்ஜு வேலை பார்க்கதான்னு பார்த்துருக்கான் போலான்னு. அது மாதிரி நம்ம எது வேணாலும் நம்ம எடுக்கலாம். ஆனால் பட்டு இதைத்தான் நான் எடுப்பேன், இதைத்தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம மட்டும் இல்லை, அறிவு சார்ந்த அனைவரும். இப்போ ஐயா வீரமணியாக இருக்கட்டும், நம்ம விளையாட்டுத்துறை மந்திரி சகோதரர் உதயநிதியாக இருக்கட்டும், எல்லா பேரும் அறிவு சார்ந்த எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா இந்த கண்டென்ட்டை அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படின்னு. அதை எடுக்க முனைந்த இது குருதினியாக இருந்த குஷ்மாவதி மேடம் உங்களை 3-4 தடவை சொல்லிட்டேன், அடுத்த சீரியல் விட்டுறாதீங்க. அவங்களுக்கு அப்புறம் ஜி5 அந்த டீமுக்கு எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களை நன்றியை நான் சொல்லிக்கிறேன். கவிதா மேடம் சொன்னாங்க, நீங்கள் நல்லா அது வரையா, அதாவது இந்த ஸ்டேஜே இப்படி இருந்ததுன்னா அந்த செட் எப்படி இருக்கும் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. வெப் சீரிஸ் அயலி அட்டகாசமான நடிப்பு, அப்பாவாக தந்த அலப்பறைகள், ரசித்தோம் சிரித்தோம். இப்போது அழைக்கிறோம் சிங்கப்பொழி அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள், ப்ரெஸ் எல்லாரையும் பார்த்ததில் சந்தோஷம். இந்த அயலிய படத்தை இவ்வளோ பெரிய வெற்றியாக மாற்றின உங்களுக்கு என்னோட சிறந்தாழ்ந்த நன்றியை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இது எவ்வளோ பாராட்டினாலும் தகும். ஒரு நல்ல படைப்பை நீங்கள் உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அது முக்கியமாக இந்த அயலி அப்படிங்கிற ஒரு படைப்பை எல்லோரும் கொண்டாடுற மாதிரி பண்ண உங்களுக்கு என்ன சொல்கிறது, எப்படி வாழ்த்துறது, எப்படி பேசுகிறது அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னோட நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு ப்ரெஸ்லையும் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், படம் ரிலீஸாக இருக்கட்டும், ப்ரமோஷன் ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணும்போது இது ஒரு நல்ல கதை, இது சிறப்பான கதை, இந்த மாதிரியெல்லாம் படம் வந்ததில்லை, இதை நீங்கள் தான் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு உங்கள்கிட்ட கேட்போம். ஆனால் இப்போ இந்த மேடை என்னென்னா கொண்டு போய் சேர்த்துட்டீங்க, எல்லாருக்கும் இதை கொண்டு போய் ஒரு வெற்றியை கொண்டு அந்த ஜி5க்கு கொடுத்துருக்கீங்க, இந்த டீமுக்கே கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் உங்களோட கடமையை நீங்கள் ஒரு விஷயமாக செஞ்சுருக்கீங்க. அந்த கடமை என்ன விஷயம்னா பெண்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு படியை நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கொண்டு போய் விட்டுச்சிருக்கீங்க. கல்வியை கல்கி ஆசிரியர் கல்கியை பற்றி சொல்லணும்னா, ஒரு நல்ல படைப்பு வந்துருச்சுன்னா அது புத்தகமாகவோ திரைப்படமாகவோ இல்லை ஒரு பேச்சாகவோ வந்துருச்சுன்னா அதை கடைக்கோடியில் இருக்க எல்லா பேர்த்திட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் பத்திரிகையோட கடமை, கதையாசிரியர்களோட கடமை. அது தவறாகும் பட்சத்தில் இது ஒரு தவறு, இதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஊடகத்துக்கு தான் மிகப்பெரிய உரிமை இருக்குது. அதை சொல்லி உங்களுக்கெல்லாம் நன்றிகளை சொல்லி, இந்த வெப் சீரியஸ் ஜி5 ஓடிடி நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணதே இல்லை. ஏன்னா கேள்விப்பட்டிருக்கேன் ஜி5ல் அது வெப் சீரியஸ்னால் நிறைய நேரம் வேலை பார்க்கணும். காலையில் கூட்டு போய் வச்சு ஒரு 9 மணின்னு சொல்லுவாங்க, 2 மணி ஆகும், அப்புறம் 4:15 வரைக்கும் எடுப்பாங்க, திருப்பி காலையில் 6 மணிக்கு எழுப்புவாங்க.
அப்படின்னா அது தாங்குமா தாங்காதான்னு தெரியல. ஏன் தாங்காதுன்னா, நம்ம ஒரு 6 மணிக்கு போயிட்டோம் 7 மணிக்கு போயிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல, நம்ம 100 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டோம். அது என்ன செய்வோம், சரி நம்ம போகிறோம் 12 ஹவர்ஸ் நடித்தோம்னா ஓகே. நம்ம போய் மேக்கப் போட்டோமா போடலையான்னு உட்காந்தே இருப்போம். ஒரு காலையில் வந்து சாப்பிடுங்க சார், மதியானம் சாப்பிடுங்க சார், சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு ஒரு ஷாட், மறுநாள் காலையில் 3:30 மணிக்கு ஒரு ஷாட். நீங்கள் என்னத்தை பேசுவீங்க? இவர்கிட்டலாம் நான் பேசி பேசி என் தொண்டை தண்ணியை வற்றி போச்சு. இந்த டிஎஸ்ஆர்கிட்ட பேசி என்னத்தை பேசுகிற, யார்கிட்ட பேசுகிறதுன்னு பேச முடியல. அப்புறம் எதிர்த்தாப்பில் பார்த்தா இன்னும் அவங்களுக்கு வரலையான்னு கேட்பாங்க. வரல, இன்னைக்கு வராது போல. ஓ வராது போலையா? அப்போ கூப்பிடுவாங்க, கொடுத்தீங்கள டேட்டு உட்காருங்க. இப்படியெல்லாம் நிறையா பிரச்சனையை காதில் கேட்டதுனால இந்த வெப் சீரியஸுக்கு இப்போ மாட்டேன்னு சொன்னேன். நான் வந்து 2004-05 மாயாவின்னு சூர்யா சாரை வச்சு ஒரு படம் எடுத்தேன். அப்போ அதுக்கு முன்னாடி பாலா சார்கிட்ட பிதாமகன் நான் டைரக்ட் பண்ண மாயாவி படத்துலலாம் இந்த கேஷ் டீலிங் அந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல்லாம் ஒருத்தர் பண்ணார். அவர் வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஜி5ல நீங்கள் ஒன்று பண்ணணும் அண்ணே, உங்களை கேட்குறாங்க அப்படின்னு. அப்படியா, கேள்விப்பட்டேனே, அதெல்லாம் இல்லைண்ணே, நீ வாங்கண்ணே பண்ணுங்கண்ணேன்னாரு. அவர் சொல்லி தான் நான் பண்ணேன். அவர் பேர் தான் ரகு, இங்கே உட்காந்துருக்காரு. அவர் தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு வந்தார். இந்த படம் கூப்பிட்டு போனோடனே ஃபஸ்ட்டு டே போயாச்சு, புதுக்கோட்டைக்கு போயாச்சு. காலையில் 4 மணிக்கு போய் இறங்கியாச்சு. இந்த பிள்ளை இந்த தாராதம் கூட வந்துச்சு, பக்கத்தில் தான் உட்காந்து எரிஞ்சு பஸ்ஸில். நான் இந்த பிள்ளையை பார்த்தேன். கீழே இறங்கி உங்களை தொப்பி போட்டாலும் எனக்கு தெரியும்ச்சு. அப்படியாம்மான்னு அப்படி கீழே இறங்கினோடனே இந்த பிள்ளை பெட்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு. நான் எங்கே போகிறதுனே தெரியல. சரின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி லாட்ஜுக்கு போகிறேன். அந்த லாட்ஜில் இந்த பிள்ளை உட்காந்துருக்கு. ஏமா போகையில் அங்கே தான் போகிறேன்னு ஏமா சொல்லலை? இப்போ பிகினிங்கே பிரச்சனையாக இருக்கேப்பா அப்படின்ட்டு இருந்தேன். போய் 4 மணிக்கு இருந்து 6 மணிக்கு வாங்கினாங்க. 6 மணிக்கு எதுக்கு என்னை கூப்பிடு? 6 மணிக்கு மதியானம் தானே வரோம், காலையில் வரணும் அப்படின்னா சரின்னு சொல்லி போயாச்சு. போனால் ராம்ஜி சார் கேமராமேனு, புது டைரக்டரு, அப்புறமேல் இந்த பிரகதி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த கதையை பற்றி. இந்த கதை உங்களுக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணுங்கள், அதில் ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதை வந்து சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு பாருங்கள். அப்பயே வந்து இதோட 2வது வெர்ஷன் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. 2வது வெர்ஷன். அதுக்கப்புறம் ஒரு 6-7 வெர்ஷன் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒன்று படத்துக்கு அங்கே போயாச்சு. ஏதாவது ஒரு சீனு இது பண்ணிக்கலாமா, காமெடியாக பண்ணலாமா அப்படின்னா முத்துக்குமார் டைரக்டரு அப்படிம்பாரு. ஏன் நல்லா இருக்குமையா, சிரிப்பாங்கண்ணே. இல்லைண்ணே சிரிக்கக்கூடாதுல்ல. ஓஹோ சிரிக்கக்கூடாதா, அப்புறம் இதுக்கு என்னைய கூப்பிட்டீங்க? இல்லைண்ணே இது நான் சொல்கிறத கேளுங்களேன். இல்லை அது ஏன் பேசல, அது நல்லா தானே இருக்குது. அதில் நாங்கள் 2nd வெர்ஷனில் எழுதிட்டோம். 2nd வெர்ஷன் இல்லை, இது எத்தனாவது வெர்ஷன்? இது ஒரு 6வது வெர்ஷன் அப்படிங்கல தான். கேரவனில் உட்காந்துருக்கையில் ஒருத்தர் சொன்னார், இப்போ கூட நான் ஒரு படம் பார்த்தேன், நல்லா இருக்குது, அந்த டைரக்டர் பேப்பரே இல்லாமல் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியா, பேப்பரே இல்லாமல் எப்படியா படம் எடுக்க முடியும்? வாங்க இங்கே வாங்க, நில்லுங்க அங்கே நில்லுங்கன்னு எடுத்துக்கிட்டு இருக்காரு. பேப்பரே இல்லை. எப்படி கவுண்டர் கட் பண்ணியாச்சா எடுத்தாச்சு, அந்த மைண்டில் வச்சுருக்காருங்க. ஓஹோ ஏன் பேப்பர் இல்லை அப்படின்னு என்னைக்கு தெரிஞ்சுன்னா, எல்லா பேப்பரையும் முத்துக்குமார் வாங்கிட்டு வந்துட்டார். முத்துக்குமாரும் சச்சின் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் எப்படி அவருக்கு பேப்பர் இருக்கும்? எதை கேட்டாலும் 4வது வெர்ஷனில் இருக்குது, எதை கேட்டாலும் 5வது வெர்ஷனில் இருக்குது, எதை கேட்டாலும் 9வது வெர்ஷனில் இருக்குது. என்னையா இது அப்படின்னு சரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஷெட்டு ஒரு 4 நாள் நடந்துச்சு. நடந்த உடனே இல்லைன்னே 1 மாதம் கேப் விட்டுட்டு அடுத்த மாதம் பண்ணிக்கிறோன்னு. ஏன் பண்ணுவீங்க? அப்போ அடுத்த மாதம் நான் எங்கேயா போயிட்டு என்ன செய்கிறது, ஷூட்டிங் வந்துடுமே. இல்லைன்னே இந்த படத்தில் நடிக்கிற மெயின் கேரக்டர் அபி வந்து எக்ஸாம் இருக்குது. என்னங்க எத்தனை பிள்ளை இருக்குங்க, பரீட்சைக்கு போகிற பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு எதுக்கு எடுக்கிறியா? வேறு பிள்ளையே இல்லையா? டக்குன்னு எடுங்க. அப்புறம் நீங்கள் என்னை கூப்பிட்டா வரமாட்டேங்க, பிள்ளை கூட அடுத்த வருஷம் எழுதிக்கலாம், அப்புறமேல எழுதிக்கலாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் பிரதேஷ் பக்கத்தில் இருந்தார். அண்ணே இது பிள்ளைய படிக்கணும்னு எடுக்கிற படம்னே, பிள்ளைய படிக்கணும்னு எடுக்கிற படம். அந்த படத்தில் நடிக்கிற பிள்ளையவே படிக்க விடாமல் எடுத்தோம்னா என்னென்ன? பிரதேஷ் இதெல்லாம் முதல்ல எனக்கு சொல்லி தொடங்க, இது என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க, எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. படம் ஆரம்பிச்சு 20 நாள் வரைக்கும் அயலின்னு எனக்கு சொல்ல தெரியல. கட் மாறு என்னடாண்ணா அந்த அயாலி மேல. அண்ணே ஐயாலி இல்லைண்ணே அயலின்னா அயலிண்ணே, எங்க எழுதி காட்டுங்க. அயலின்னா என்ன? அது ஒரு சாமிண்ணே. எந்த ஊர்ல இருக்கு? அண்ணே ரெடிண்ணே வாங்கண்ணே, எல்லாத்தையும் கேட்காங்கண்ணே. ஓ அப்படியா, சரி இந்த படத்துல நான் இல்லைன்னா காமெடியா திருந்திடுறேன்னா யார் ஒன்று
இது ஒரு மாதிரி போகுதுண்ணே அப்படின்னாப்புல. சரி எப்படியாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் பண்ணேன். லிங்கா வந்து எனக்கு பையனாக பண்ணார், பிரகதீஷு, அப்புறமேல் மதன், அபி, அந்த பொண்ணு ஹீரோயினி தாரா, காயத்ரி, எல்லாருமே வந்து இதில் வந்து அயலியை பற்றி எழுதுகிறாங்க அப்படின்னா எல்லா நடிகர்களையும் அழகாக தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அந்த செலெக்ஷன் தான் ரொம்ப நல்லா இருக்குது. அதை மட்டும் அது எப்படி வேணும், இது எப்படி பண்ணணும், எதை மாதிரி பண்ணணும் அப்படின்னு முத்து வந்து நல்லா வேலை பார்த்துருக்காரு. முத்து படம் எடுக்கும்போது ஒரு ஒய்டு இருக்கும், ஒரு க்ளோஸ் இருக்கும், எல்லாம் எடுப்பாங்க. சரி அப்போ இப்போ டேக் போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, இல்லைண்ணே அது ஓகே ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. இது எப்போ எடுத்தீங்க? இல்லைண்ணே அந்த கேமராவில் அது ஓகே ஆயிடுச்சுண்ணே. ஓ அப்படி, அந்த கேமராவில் அது ஓகேவா? அதே மாதிரி தான் டப்பிங் வரையில் நான் டப்பிங் முடிச்சுட்டு நீ நம்பவே மாட்டேங்க, ஏன் முத்து இத்தனை கரெக்ஷன் பண்ணுறீங்க, எதுக்கு முத்து அதைத்தான் திருப்பி டப் பண்ண சொல்கிறீங்க, அதை அங்கே பேசல லிப்பில் பேசுங்கிறீங்க, இல்லை இதை வேணால் சேர்க்க வேணாங்கிறீங்க, இதில் சேருங்கிறீங்க. என்ன ஹாப்பியாக வர முடியல முத்து, என்னை படுத்தி எடுக்கிறீங்க மாதிரி இருக்கு. இல்லைண்ணே உங்களுக்கு படுத்தி எடுக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு வேற ஒரு டீம் படுத்தி எடுத்துக்கிட்டே இருக்கு. என்னையா சொல்ற? என்ன இது அது வரும்னு அங்கே எல்லா பேரும் சொல்லுவாங்கண்ணே, இது இன்னொரு தடவை எடுத்துருங்கன்னு. ஓ நீங்களே இன்னொருத்தர் சொல்லித்தான் கேட்குறீங்களா? ஆமாண்ணே, ஒரு மேடையில் பேசுகிற சீனு இது 90s நடக்கிறது. நம்ம போட்டிருக்க சேர் 50 சேரில் அந்த 90s இருக்க சேர், அந்த சேர் 90s வரல, எல்லாமே முடிஞ்சிருச்சு. திருப்பி சாக்ஷன் வச்சு ஒன்னொரு என்ன அந்த சேர் தெரியுதுண்ணேன்னு, அது நீங்கள் தான் ஓகேன்னு சொன்னீங்களே. நான் ஓகேன்னு சொன்னேனே, இன்னொருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காருங்க, அவர் பேர் ஏதோ விவேக் நம்ம பேர், அவர் வந்து அந்த சேர் தெரியுதுங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தடவை நடிச்சு, அவருக்கு ஒரு தடவை நடிச்சு, இப்போ யாருக்காக நடிக்கணும் அப்படிங்கையில் திடீர்னு மறுநாள் இந்த உட்காந்து பேசிக்கிருக்கையில் இந்த குசுமாவதி மேடம் அவங்க ப்ரொடியூசர் வந்துட்டாங்க. அப்போ இன்றைக்கெல்லாம் 4 தடவை நடிக்கணும் போல். இது சரியில்லையா? அது நீங்கள் சொன்ன மாதிரி இல்லையே, அது வேறு மாதிரி காஸ்டியூம் பண்ணியிருக்காங்க, அது அடாப்ட் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்போ சொல்லி முடிஞ்சிடாது. அப்போ இது மாதிரி நிறைய சிக்கல் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு இதெல்லாம் தேவைப்படுது. இதை வந்து நம்ம வந்து ஒரு புது டைரக்டர், இவருக்கு இது தெரியாதா, இதை கட் பண்ணி அங்கே போயிடலாமல் நம்ம அறிவை பயன்படுத்துறது, அதான் அறிவு இல்லை, நம்ம திமிரை சொல்கிறது, திமிரை அங்கே போடுறது. ஏன் கட் பண்ணி ஏன் ஃபுல்லாக லென்த்தாக எடுக்கிறீங்க? ஒரே சிங்கிள் ஷாட்டாக போட போகிறீங்க, இடையில் கட் பண்ணி போவீங்களா, அந்த ஃபுல்லாக க்ளோஸாக போட்டுவாங்க, அதே மாதிரி வைக்கிற மாதிரியே எடுக்கிறது. அந்த சாட்சியில் இருக்கிறது போங்க, இது இருக்குங்க 2 ஷாட், இதெல்லாம் அங்கே சொல்லி பயமுறுத்தி இவனுக்கு தெரியும் போல, இவனை விட்டுடலாம் போலன்னு சொன்னால், நீ இங்கேயும் பேசு, அங்கேயும் பேசு, அங்கேயும் பேசு, அங்கேயும் பேசு, இங்கேயும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா எல்லா பேப்பரையும் முத்துக்கும் வர வாங்கிட்டு வந்துட்டார், எழுதிக்கிட்டே இருக்காது. அதுவும் ஆண்ட்ரூஸ்னு ஒருத்தர் இருக்காப்புல, அசோசியேட் டேரக்டர், வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, சாப்பிட்டீங்களா, எங்கே போனீங்க, வாங்க வாங்க சாப்பிட்டாச்சுன்னா உடனே வாங்க, உங்களை சொல்லிக்கிட்டே இருக்குமா, இங்கே வாருங்க, நான் சொன்னா கேளுங்க, எல்லாரும் டக்குன்னு எழுந்திருக்கணும், நான் கையெழுத்து போகணும், உட்காந்துக்கணும். அப்போ ஷூட்டிங் லொக்கேஷன் இந்த சில நேரங்களில் கிராஃப் வராது, மேப்பு, அந்த ஏரியாவுக்கு போகணும், எங்கே இருக்க வந்துருங்க, என்னங்க 8:30 அந்த போட அங்கே விடுது, ஆண்ட்ரஸ் குரலை பார்த்து விடுது. ஆனால் ஆண்ட்ரூஸ் எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்டும் எல்லாம் முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 55 நாள் ஆண்ட்ரூஸுக்கு தொண்டையெல்லாம் போய் அங்கே சாப்பிட்டீங்களா, அங்கே சாப்பிட்டீங்களா, ஆண்ட்ரூஸை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. உனக்கு பாரு நீ மஞ்சள் பற்றி தான் போடணும்.